எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இந்த நாள் நம்ம தியானிக்க போற தேவ வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜான் சாப்டர் 1 வெர்சஸ் 16. அது என்ன சொல்லப்படுறதுன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ணத்தினால கிருபை மேல கிருபை பெற்றவங்க. சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ண ஃபுல்னஸ், பிதா அவர் அனுப்பிச்ச இந்த உலகத்துக்கு அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அதை பரிபூர்ணமா முடிச்சாருன்னு ஒண்ணு கூட குறை வைக்கல. நம்மள போல சாதாரண ஒரு மனுஷனா அவருக்கும் பாடுகள் எல்லாமே இருந்துச்சுங்க. அந்த பாடுகள் மத்தியிலையும் அவர் எல்லாத்தையும் மேற்கொண்டு வெற்றியை சிறந்து, ஓகேங்களா, ஒரு தெய்வத்துடைய தன்மையை உலகத்துக்கு காமிச்சாருங்க. காமிச்சு அவர் எல்லாத்தையும் பரிபூர்ணம் படுத்திட்டாரு. பர்ஃபெக்ஷன், ஃபுல்னஸ் படுத்தினாருங்க. அவர் ஃபுல்னஸ் படுத்துறதுனால, அவர் பரிபூர்ணரா இருக்கிறதுனால நம்மளுக்கு கிருபை மேல கிருபை கிடைச்சிச்சுங்க. கிரேஸ் ஆஃப்டர் கிரேஸ். இப்ப கிரேஸ்க்கு எக்ஸாம்பிள் இப்ப 30 நாள் வேலை செஞ்சா ஒருத்தன் கூலி கிடைக்குதுங்க, சம்பளம் கிடைக்குது. ஓகேங்களா? இப்ப வேலையை செய்த அந்த கூலி நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அது பேர் தான் கிரேஸ்ங்க. இப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுனால, அவர் ரத்தத்தினால கழுவப்படுறதுனால நீதிமான் ஆகுறங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம எந்த பிரயாசம், எந்த கஷ்டம் படல. நம்ம பண்ணதுல இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்க அந்த வசனம் 16-17 வாசிச்சீங்கன்னா, மோசஸ்னால லா கொடுக்கப்பட்டுச்சுங்க, கட்டளை. இயேசு கிறிஸ்துனால கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டுச்சுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துனால கிருபை, அந்த கிருபை நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம பாவத்தை மேற்கொள்ளலாம். இந்த உலகத்துல வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழலாம். சரிங்களா? நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனை மத்தியிலும் அந்த கிருபை கூட நடத்துங்க. பிரச்சனை இருந்தாலும் சரி, பிரச்சனை சூழ்ந்தாலும் சரி, அந்த பிரச்சனை மத்தியில அந்த கிருபை நம்மள நடத்தி கொண்டு போய் அந்த பிரச்சனையை ஜெயிக்க நம்மளுக்கு பலன் தராங்க. அப்படியாப்பட்ட ஒரு கிருபை, கிரேஸ் நம்ம கூட இருக்குதுங்க. சரிங்களா? வாய்க்காத காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஒரு கிருபைங்க அது. அந்த கிருபை நம்ம கூட இருக்கும்போது கிருபை கீழே கிருபை பாருங்க, எப்பவுமே பாவத்தை மேற்கொள்ளுவான். அவனுக்கு சந்தோஷ சமாதானம் ஆட்கொள்ளுங்க. அவனுக்குள்ள சுயம் இருக்காதுங்க. சரிங்களா? அப்பாவுடைய கிருபை ஒருத்தன் கூட இருக்கும்போது சுயம் நான் தான் பெரியாள் என்ற ஒரு காரியம் இருக்காதுங்க. கிருபை கீழே கிருபை அற்புதமா அவன் சந்தோஷமா சமாதானம் வாழாங்க. ஏன்னா கர்த்தர் நடத்தி செல்றாரு. இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் கொடுத்ததுனால அந்த கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும் போது நம்ம அற்புதமாவும் சந்தோஷமா சமாதானமா உலகத்துல வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. ஏன்னா கிருபை நம்மளை தாங்கி நடத்தும் போது அப்பாவோட கூட எப்பயும் நம்ம இணைஞ்சிருப்பாங்க. அவரோட பரிபூர்ணம் ஃபுல்னஸ் பாருங்க. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவோட ஃபுல்னஸ், அவர் சிலுவையில மரணத்தை ஜெயிச்சது. ஓகேவா? அவர் மரணத்தினால பாவத்தை ஜெயிச்சது. மரணத்துக்கு அதிகாரியா இருந்த பிசாச அவருடைய மரணத்தினால வென்றாருங்களாம். ஓகேங்களா? அவர் வெற்றி சேர்ந்து அந்த வெற்றி நம்மளுக்கு கொடுத்தாருங்க. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். நம்ம எதுவுமே கஷ்டமே படல. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுனால நம்ம கிரேஸ் ஆஃப்டர் கிரேஸ், கிருபை மேல கிருபை பெற்று ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வுங்க. ஆமென்.